இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இதுல ஒரு சில 18+ சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த கதையில வரக்கூடியமான ட்விஸ்ட்டை நம்ம எப்படிப்பட்ட படங்கள்லயும் பார்த்தே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான கதை. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படத்தோட பேர் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கமெண்ட்ல கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்ப லேட் நைட் ஆயிடுச்சு. இன்னமும் அவங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகாம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கடைசி நாள் அப்படிங்கறனால இன்னும் ஒரு 2 நாளைக்கு அவங்களுக்கு லீவ் கிடைக்க போகுது. இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டா நமக்கு கொஞ்சம் சிரமம் இருக்காதே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆபீஸ்ல யாருமே இல்ல அப்படிங்கறனால கிட்டத்தட்ட அந்த இடத்தை பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. பல மாடிகள் மேல இருக்கக்கூடிய இந்த கடைசி ஆபீஸ்ல ஹீரோயின் மட்டும் தன்னந்தனியா உட்காந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுலயும் குறிப்பா அவங்க இப்போ அவளோட லவர் கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. ரொம்ப நாளுக்கு முன்னால அவங்க ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால பிரிஞ்சுட்டாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு லீவ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறனால தன்னோட லவ்வரை போய் பார்த்து சமாதானம் பேசி மறுபடியும் அந்த காதல் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணும் அப்படிங்கறக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்வம் எடுத்து இந்த வேலையும் பார்த்துட்டு கூடவே அவ ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட மொபைல்ல ஒரு அலாரம் அடிக்குது. என்னன்னா அவங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க. இப்ப கிளம்புனாதான் கரெக்டா அந்த டைம்ல போய் ஹீரோயின் அந்த ஃபிளைட்டை பிடிக்க முடியும்னு சொல்லி வேக வேகமா அவங்க மீதி இருக்கிற அந்த ஒர்க்கை நாளைக்கு பாத்துக்கலாங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இதே ஆபீஸ்ல இன்னொரு ஃப்ளோர் இருக்கும். அந்த ஃப்ளோர்ல வேற ஒருத்தவனை காமிக்கிறாங்க. அவனும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் டிப் டாப்பா பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் அவ அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அங்க யாருமே இல்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரே ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் காமிக்கிறாங்க. அந்த கேமரால ஹீரோயின் வரது, அவங்க என்ன பண்றாங்க எல்லாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் இருக்கு. இன்னொரு ஃப்ளோர்ல இருந்து ஒருத்தவன் வந்திருப்பான்ல, அவன் ஆல்ரெடி ஹீரோயின் இருக்கக்கூடிய அதே லிஃப்ட்டுக்கு தான் இவனும் வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் கீழ் ஃப்ளோர்ல அவங்க வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா அவனுமே அந்த லிஃப்ட்ல வந்து ஹீரோயின் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ இந்த ஆபீஸ்ல யாருமே இல்லைன்னு சொல்லி தான் நம்ம நினைச்சிருப்போம், ஹீரோயின் மட்டும் தான் இருந்திருப்பான்னு சொல்லி. ஆனா இப்போ புதுசா இவன் ஒருத்தவனும் இருக்கான் அப்படிங்கிறது இவன் வந்து ஹீரோயின் கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. இப்போ புதுசா யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க நம்ம கூட பேசினா அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு ஜெனரலான ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருக்க அந்த லிஃப்ட் எந்த மாடியில் நிக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40th ஃப்ளோர்ல. கீழே டவுன் ஃப்ளோருக்கு போனாதான் ஹீரோயின் நினைச்ச மாதிரி அவ ஃபிளைட்டை பிடிக்க முடியும், இவனும் அங்க இருந்து வெளியே போக முடியும். இப்படி வர இடத்துல திடீர்னு அந்த லிஃப்ட் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. கரண்ட் அது இதுன்னு சொல்லி எல்லாமே போயிடுச்சு. அப்போ ஹீரோயின் சொல்றானா, இப்போ இந்த மாதிரியான எமர்ஜென்சி டைம்ல ஒரு அலாரம் மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த லிஃப்ட்டுக்குள்ள கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை பிரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்கிட்ட சொல்றாங்க. இவன் இந்த கதைக்கு நம்ம ஹீரோனா வச்சுக்கோ, வேற எந்த ஒரு கேரக்டரேஷன் இல்லாதனால நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கறனால இப்படியே சொல்லிக்கலாம். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த அலாரம் பட்டனை பிரஸ் பண்ண சொல்லிருப்பாங்கல்ல, இவனும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணி பார்க்கறான், அது வேலை செய்யற மாதிரி தெரியல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா பட்டனையும் ஒவ்வொன்னா அமுத்தி பார்க்கறான், அது எதுவுமே ஒர்க் ஆகல. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஹீரோயினுக்கு வேற இப்போ ஃபிளைட்டை பிடிச்சாகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா தன்னோட காதலனை வேற சமாதானப்படுத்த முடியாது. ஏகப்பட்ட பிளான்களோட தான் ஹீரோயின் இங்க இருந்து வந்திருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க மாட்டிப்பாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதை நினைக்கும் போது ஹீரோயினுக்கே மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா இது, என்னோட வீக்கெண்ட் இப்படி மோசமா தான் போகணும்னு சொல்லி என்னோட தலையில எழுதிருக்கு போல இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த லிஃப்ட் சின்ன கேப் இருக்குல்ல, அதுல இவங்க சத்தம் போட்டு பாக்குறாங்க, வெளியே யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் அப்படின்னு சொல்லி. ஆனா எதுவுமே வேலை செய்யல. அநேகமா கேமரான்னு இருக்கும், ஒரு செக்யூரிட்டின்னு ஒருத்தர் ஆபீஸ்ல இருப்பான்ல, இவங்க அந்த மாதிரி லிஃப்ட்ல ஸ்டக் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்கன்னு சொல்லி அங்க சிசிடிவி கேமரால வச்சு இவங்க கையை காமிக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒருத்தனும் வர மாதிரி இல்ல. என்ன பண்றதுனே உங்களுக்கு புரியல. அப்போ ஹீரோயின் சொல்றானா, வேணும்னா நீங்க அந்த லிஃப்ட்டுக்கு மேல ஒரு சீலிங் இருக்குல்ல, அந்த சீலிங்கை ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்களா, நம்ம மேல ஏணி மாதிரி இருக்கும், அதுல ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயினும் சரி நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ற சொல்லி இவனோட தோல் மேல ஏறி ஹீரோயின் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த சீலிங் ஏதாவது ஸ்க்ரூ இது இருக்கா, அதை கழட்டி நம்ம ஓபன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க தள்ளி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலை செய்யல. சரி எப்படியும் மெயின்டெனன்ஸ்க்காக ஆள்கள்லாம் வருவாங்க, இது வீக்கெண்டாவே இருந்தாலும் யாரோ ஒருத்தனை இந்த ஆபீஸ்க்குள்ள வச்சிருப்பாங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லி இவங்க 2 பேரும் எந்தெந்த மாடியில ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத ஒவ்வொருத்தவங்களும் பேசி அறிமுகமாக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றானா, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்னோட நிலைமை வரும்னு சொல்லி நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்ல, அவனும் அவனோட பேரை சொல்ல, இப்படி அவங்களுக்குள்ள ஒரு சில கான்வர்சேஷனும் போய்கிட்டு இருக்கு. எப்படியும் இந்த லிஃப்ட் ஆன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு வேலை நாளைக்கு செக்யூரிட்டி எவனோ ஒருத்தன் வந்து காலையில வந்து பார்த்தாதான் இங்க இருந்து இவங்க எஸ்கேப் ஆகி போக முடியும். கிட்டத்தட்ட இவங்க இப்போ இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த 1/2 மணி நேரமே ஹீரோயினுக்கு பல மணி நேரமா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு வெறுமையா அவங்க ஃபீல் பண்றாங்க. மொபைல்ல சார்ஜ் ஒருக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் தண்ணி தாகவர் எடுக்குது. சரின்னு சொல்லி இவங்க கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கான்னு கேட்க அவன் கையில ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருப்பான், அதை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறான். அதுக்கு காம்ப்ளிமெண்டா ஹீரோயின் அவங்க பேக்ல சில சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து இவனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு இதுங்க சரியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினும் இவனும் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்கு இப்போ அந்த தண்ணி குடிச்சால, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் உருவாக இப்போ இங்க ரெஸ்ட் ரூம் வசதி கூட இல்ல. ஒரு லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோயினால என்ன பண்ண முடியும்? அப்போ இவன் என்ன சொல்றானா, அவனோட பழைய கோட் ஒன்று என்னன்னா, நீங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க, இது நினைச்சா பரவாயில்ல, அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்ல, அந்த கோட்டை தூக்கி தூர போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் என்னால முடியவே முடியாது அப்படிங்கிறேன். அப்போ அவங்க கிட்ட ஒரு எம்டி
வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்கும், வேணும்னா இதை நீங்க ரெஸ்ட் ரூமா யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன், என்னோட கண்ணையும் காதையும் முடிக்கிறேன், நீங்க உங்க வேலையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய நிம்மதியே வருது. நம்மளே ஏதோ ஒரு டைம் லாங் டிராவல் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் ஹீரோயினுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. இப்போ எப்படிடா வெளியே போகுது, இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் ஹீரோயின் இருக்கிறாங்க. அவங்க லவ்வரை பார்க்கணும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ முழுக்க முழுக்க அவங்களுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. உசுரோட இந்த லிப்டுக்குள்ள இருந்து வெளியே போனா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கு. இப்படியே பொழுது போக போக அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிடுறாங்க. அங்க ஒரு படம் மாதிரி ஒன்று வரைஞ்சு வச்சிருப்பாங்க, அதை காம்படிட் பண்ணி நாம ஒன்று வரையணும்னு சொல்லி ஹீரோயின் புதுசா ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இங்க இருக்கிற ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவனை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ப்ரீ பிளானடா அவன் இதெல்லாம் பண்ற மாதிரியே ஒரு சைடு நமக்கு தோணிக்கிட்டு. அவனோட பேக்குள்ள ஒரு வைன் பாட்டில் ஒன்று வச்சிருப்பான். இது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக கொண்டு போலாம்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். ஆனா நம்மளால இப்போ டைம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்றதுனால பேசாம இந்த வீக்கெண்டை நம்ம இந்த லிஃப்ட்டுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஒயினை இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒயின் குடிச்சா போத வருமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த பாட்டில் குடிச்சது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட மைண்டும் கொஞ்சம் ஒரு சைடா மாறிட்டு இருக்க மாதிரி தோணுது. அப்போ இவங்க ஒரு கேம் மாதிரி ஒன்று விளையாடுறாங்க. ஹீரோயினோட போட்டோவை அவன் வரையணும், அவனோட போட்டோவை ஹீரோ வரையணும்னு சொல்லி இப்படி மாத்தி மாத்தி ஒரு படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து இவனை ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பா. ஆனா அதுவே இவன் வந்து ஹீரோயினை ஒரு அழகி ரேஞ்சுக்கு வரைஞ்சு வச்சிருப்பான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் உடனே இம்ப்ரெஸ் ஆயிரு. அந்த போட்டோவை இவனோட மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு இதை நான் என்னோட மொபைல்ல வால்பேப்பரா யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவனை பேசிக்கிட்டு இருக்க. இது இவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கூடவே ஹீரோயினோட இந்த வீக்கெண்ட் பிளானை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பால, நீங்க உங்களோட லவ்வரை பார்க்க போகலங்கிற மாதிரி நினைச்சு வருத்தப்படுறீங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றானா, அது கரெக்ட் தான், நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படிங்கறக்காக தான் வெளியே போகணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட சூழ்நிலை இப்படி முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமோ அதை நமக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இவன் கூட ஒரு செல்ஃபி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறா, நினைவா இருக்கட்டும்னு சொல்லி. அவன் இங்க என்ன ஒர்க் பண்றான், அவனோட டேலண்ட் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அவங்க ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்க சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம், அதை பத்தி ஒளிவு மறைவே இல்லாம சொல்லணும். ஒருவேளை டீனேஜ் வயசுல இருக்கலாம், இல்ல இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தி கிளீட் அண்ட் கிளியரா உண்மையை மட்டும் சொல்லணுங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் லைப்ரரிக்குள்ள எவனோ ஒருத்தன் கூட ரொமான்ஸ் பண்ணதை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். இது நான் எதிர்ச்சியா நடக்கும்னு சொல்லி நினைக்கவே இல்லை, நான் பிளான் பண்ணவே இல்லை, ஆனாலும் அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது யாரான்னு பார்த்தா இப்போ ஹீரோயின் போய் இப்ப சமாதானப்படுத்த போறேன் ஒரு லவருங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது அவனான்னு கேட்டா இல்ல, இது வேற எவனோ ஒருத்தர் வரும் போல. அநேகமா இது ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா அப்படியே இவன் என்ன சொல்றானா, அவனுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குல்ல. சரி, ஹீரோயின் இவ்வளவு பில்டப் பண்ணி சொல்லும் போது நாம ஒரு ஆம்பளையா இருந்துட்டு நாம மட்டும் என்ன கம்மியா, நாமளும் பெரிய கை அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கறதுக்காக அவனும் கொஞ்சம் பில்டப் கொடுத்து இந்த மாதிரி தான் நானும் ஒருத்தி கூட ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நினைக்காத சமயத்துல இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவனோட அருமை பெருமையெல்லாம் பத்தி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு இது ரொம்ப டைம் பாசிங்கா இருக்கு. அவங்க நேரம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஸ்டக் ஆகி அரை மணி நேரம் பல மணி நேரமா இவங்களுக்கு மாறி இருக்கும். ஆனா இப்போ வந்து இப்போ இவங்க பேசிட்டு இருந்தனால இவங்களுக்கு நேரம் போனதே தெரியல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஹீரோயின் என்ன சொல்றானா, இவங்க ரெண்டு பேரும் இப்ப நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த பர்சனலான ஸ்டோரிஸ் கூட இவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ரொமான்ஸ் ட்ராக் ஒன்று உருவாகி ஓட ஆரம்பிச்சு. ஹீரோயின் வந்து இதை எக்ஸெப்ட் பண்ணிருக்கவே மாட்டா. யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இவ இந்த அளவுக்கு நெருக்கமாவா அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போ ஹீரோயின் சொல்றானா, இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நீ இதோட மறந்துரு, ஆல்ரெடி எனக்கு ஒரு லவர் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் வந்து இது பண்ணது தப்பு தான், இது ஒரு கேஷுவலான ஒரு என்ஜாய்மெண்டா நம்ம எடுத்துட்டு போயிடலாமே தவிர அதை தவிர்த்துட்டு இதுல பத்தின ஒரு பெரிய ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு வர வேண்டியது இல்ல, வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோக்கு ஹீரோயின் அட்வைஸ் பண்றா. அப்போ ஹீரோயின் சொல்றானா, அப்போ இவ்வளவு தூரம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்து இப்ப லவ்வர்ஸ் அளவுக்கு மாறிட்டோம்ல, அப்போ நீ என்னையே லவ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அப்போ ஹீரோயின் அது முடியாது அப்படிங்கிற, எனக்கு ஆல்ரெடி லவர் இருக்கான், நான் அவனை பாக்குறதுக்காக தான் இங்க இருந்து போய்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னால எப்படி உன்னை காதலிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க சொல்ல, இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினோட முகமே மாறுது. அப்போ இவ்வளவு தூரம் நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாமே நடிப்பு தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட ஒரிஜினல் பேரை அவன் சொல்றான். இதனால் வரைக்கும் ஹீரோயின் வந்து அந்த அவங்களோட முழு பேரையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவனுக்கு எப்படி என்னோட முழு பேரு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினே ஒரு கட்டத்துல அதிர்ந்து போறான். அப்பதான் ஒரு விஷயம் சொல்றான், இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் இந்த கதையோட ஹீரோ. என்ன சொல்றானா, உன்னை நான் பல மாசங்களா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜாப் அப்படிங்கிறது செக்யூரிட்டி ஜாப் தான். அவங்க எல்லாரையுமே நோட் பண்ணுவாங்க, ஆனா அவங்களன்னு சொல்லி கண்டுக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. அந்த மாதிரியான ஒரு வேலை பாக்குறவன் தான். ஆனா உன்னை காதலிச்சு புடிச்சு போனதுனாலதான் இப்படி அடிக்கடி உன்னை நான் நோட்ட விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பத்தி பெருசா எடுத்துக்காம எவனோ ஒருத்தனை போய் காதலிக்க போறேன்னு சொல்ற. உன்னோட இந்த பிளான் எல்லாமே நான் நினைச்சு நடத்துனதுதான், நீ வந்து வாண்டடா என்கிட்ட மாட்டல, இது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தைய நீ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடிச்சு அவ கூட நல்லா பழகி இப்போ இந்த அளவுக்கு நீ வந்திருக்க, இது திட்டமிட்டு
செஞ்சப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றம். இதை நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட நான் சொல்லதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்றான். அவன் கையில தான் அந்த சாவி கூட இருந்திருக்கும். அப்ப இவ்வளவு நேரம் அவனோட பாக்கெட்லயே அந்த லிஃப்ட் சாவியை வச்சுக்கிட்டு ஹீரோயினை இவன் எப்படி ட்ராப் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிருக்காங்கிறது இப்போ ஹீரோயினுக்கு தெரியும். ஒரு கட்டத்துல ஹீரோயின் அவளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கோவத்தினால அந்த லிஃப்டை இவன் ஆஃப் பண்ண போக, அதை தடுக்கிறதுக்காக ஹீரோயின் போக கரெக்டா அந்த சாவி உடைஞ்சு போயிடுது. இப்போ இவனாலேயே நம்ப முடியல, நீ சாவியே உடைச்சிட்ட, இனி இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்கிருந்து எப்படி போறது, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இது 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதமா மாறி கிட்டத்தட்ட 2 பேரும் ஒருத்தங்க மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் ஒருத்தங்களுக்கு சளைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சண்டையை தான் இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இத்தனை வருஷம் பிளான் பண்ணி உன்னை நான் ட்ராப் பண்ணது எல்லாமே வீணா போயிடுச்சு, ஏன்னா நீ என்ன காதலிக்கவே இல்லை, இப்படி காதலே இல்லாத ஒருத்தி கூட எப்படி ஒரு நாள் வாழ முடியும்னு சொல்லி இவன் ஹீரோயினை அநியாயத்துக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போக ஹீரோயினோட பேக்ல அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு போறதுக்காக சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சிருப்பான். அந்த ட்ரெஸ்ஸை கூட எடுத்து போட்டுக்கிட்டு இவன் பண்ணாத சேட்டையில இல்ல, இதெல்லாம் கூடவா உன் பாய் ஃப்ரெண்டுக்கு நீ கிஃப்டா வாங்கிட்டு போய் கொடுப்ப அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு சிகர் இருக்கும், அதை கூட எடுத்து இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்றானா, சரி நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரியாம நடந்து போச்சு, இதுக்கு மேலையும் நாம அந்த பகை உணர்வோடவே இருக்க வேணாம், பேசாம வெளியே போனதுக்கு அப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்து போயிடு, நான் என் லைஃபை பார்த்துக்கு போய்க்கிறேன், 2 பேருக்கும் இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேச ஹீரோயினும் ஒரு கட்டத்தில் சமாதானம் ஆயிடுறான். அந்த மேல் கூரைக்கு மேல ஒரு சீலிங் இருக்குல்ல, அதை ஈஸியா ஓபன் பண்ண முடியும், ஆனா அது எப்படிங்கிறது இந்த செக்யூரிட்டி கார்டா இருக்கிற இந்த ஹீரோக்கு தெரியும். ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட அதை எதை பத்தியும் சொல்லாம இருந்திருப்பான். இப்ப அவனே மேலே ஏறி அந்த சீலிங்கை ஒரு சைடு ஓபன் பண்ணி விட்டுருவான். ஓபன் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் மேலே போயிடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு கை கொடுத்து நான் தூக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல முதல்ல நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, சரின்னு சொல்லி இவன் ஹீரோயினை மேலே ஏத்தி விட ஹீரோயின் அவனை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு மேலே போய் எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி பிளான்ல போயிடுறாங்க. இதை இவனால ஏத்துக்கவே முடியல. ஹீரோயின் வந்து இப்படி ஏமாத்திட்டாலேன்னு சொல்லி இவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி அந்த லிஃப்ட் சீலிங்க்கு மேலே ஏறி அந்த ஏணியை பிடிச்சி இவன் ஹீரோயினுக்கு முன்னால வேகமா போய்கிட்டு இருக்கு. அவ காலை பிடிச்சி இழுத்து விட இப்ப 2 பேரும் மறுபடியும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்ததுமே ஹீரோ மயங்கி இருக்க, இப்ப இதுக்கு மேலேயும் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் முடிவு பண்றான். அங்க இருக்கிற பொருட்களை வச்சு இவனை அட்டாக் பண்ணி இவன் கையும் காலையும் கட்டி இவன் இந்த லிஃப்ட்டுக்குள்ள என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணா, ஹீரோயினை எப்படி இவன் ட்ராப் பண்ணி இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணனா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட ஹீரோயின் கேட்டு வாங்கிடுறாங்க. அதோட மட்டும் விடாம, நீ இப்ப இந்த உண்மையை சொல்லன்னு சொன்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன்னு சொல்லி அவனை சொல்ல வச்சதுனால அவன் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டான். ஹீரோயினும் வாக்கு மூலமா அவளோட வீடியோவையும் அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டான். இனி இதுக்கு மேலையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பவும் ஹீரோ சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா இவங்க இங்கிருந்து வெளியே போகலான்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பான். அவனோட லவரை கூட்டிட்டு இங்க உள்ளுக்குள்ள வரான். அப்படி வந்த இடத்துல ஹீரோயின் உள்ளுக்குள்ள ட்ராப் ஆகி இருக்கிறத இந்த செக்யூரிட்டி கார்டு பாக்குறான். ஆனா ஹீரோ இருக்கிறத அவன் பெருசா நோட்டீஸ் பண்ணல. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வர ஹீரோயினை ரெஸ்கியூ பண்றதுக்காக அந்த லிஃப்டோட சைடுல இருந்து அந்த செக்யூரிட்டி கார்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ அந்த உள்ளுக்குள்ள ஹீரோ இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த செக்யூரிட்டிக்கு தெரியாது. இப்போ இவனுக்கு தெரியாமலே அவன் என்ன பண்ணிடுறானா, அந்த கீழே அந்த பிளாட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஓபன் பண்ணி விட்டுட கரெக்டா அவனோட தலை உள்ளுக்குள்ள மாட்டிடுது. இவன் இந்த இடத்துல இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நினைச்சு வந்தவன் அவன் இறந்து போயிடுறான். அதை கொலை பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோ கேரக்டர் தான். அதோட மட்டும் விடாம ஹீரோயினையும் மயக்கத்துல இருக்கிற அவளையும் தூக்கிட்டு அந்த பக்கம் போறான். அந்த ரெஸ்ட் ரூம்ல போய் இங்க எதுவுமே நடக்காத மாதிரி முழுக்க அந்த ரத்த கரைகள்லாம் உடம்புல இருந்து கழுவிட்டு ஒரு நீட்டான செக்யூரிட்டி கார்டு ட்ரெஸ் போட்டுட்டு இவன் பாட்டுக்கு கேமரா இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கும்ல, அது மொத்தத்தையும் அழிச்சிடறான். ஏன்னா நாளைக்கு யாராவது வந்து பார்த்தா இவனுக்கு பஞ்சாயத்து ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஆனா இதையெல்லாம் தப்பிச்சாலும் கூட அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு லவரை கூட்டு வந்திருப்பால, அவ உள்ளுக்குள்ள இருக்கா. அவன் வந்து இந்த மாதிரி அவன் காப்பாத்த போனால அவன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அப்படி யாருமே இங்க வரல, நீங்க யாரோ தப்பா நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லி இவளையும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்து கீழே தள்ளி விட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா கரெக்டா ஹீரோயின் மயக்க நிலையில இருப்பாங்க. அவங்கள ஒரு கார்ல கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டி மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள ஒரு பெட்ரோல் இருக்கும். சாரி, அந்த கார்ல இவன் பெட்ரோல் கேன் கொண்டு வந்து அந்த குப்பை தொட்டிக்குள்ள பெட்ரோல் ஃபுல்லா ஊத்துறான். ஊத்தி ஹீரோயினை இதுக்குள்ள போட்டு ஃபயர் பண்ணிடலாம் அப்படிங்கறத அவனோட பிளான் போல இருக்கு. அந்த டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் மயக்கத்து நிலையில இருக்காங்க. ஆனா இவன் அந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கத்தில் இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்காங்கிறது இப்பதான் தெரிய வருது. அவன் அந்த கார் எடுத்துட்டு போயிடுறான். இவன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான், இப்ப மட்டும் ஹீரோயின் போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளோட நிலைமை என்ன ஆகும், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இனி இதுக்கு மேலேயும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்க, கொஞ்சம் தூரம் போன ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த காரை நிறுத்தி அப்படியே ரிவர்ஸ்ல வந்து இவனை அடிச்சு தூக்கி மறுபடியும் இவன் எந்த குப்பை தட்டிக்குள்ள ஹீரோயினை போட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சானோ அதே குப்பை தட்டிக்குள்ள இவனை தள்ளி விட்டு அவ கையில ஒரு லைட்டர் இருக்கும், அதை கொளுத்தி போட்டு இவனோட மொத்த கதையை முடிச்சுட்டு ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரியை முடிஞ்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.